குரு பயிற்சி குரோதி இடத்துல துலா ராசிக்கு துலா லக்னத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து 7 இருந்தார். 7 இருந்தா குரு வந்து குரு உட்கார இடம் பாழ்ன்னு சொல்லிக்கிறோம். குரு வந்து 7ல உட்காந்து கண்டன சனி ஆகி போகுது. அப்போ வந்து 7ல துலா ராசி மேஷத்துல இருக்கிற குரு வந்து மனைவியால பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கோர்ட் கேஸு இதெல்லாம் நடந்திருக்கும். மனவேதனைகள் நிறைய அனுபவிச்சிருக்கும். இப்போ இந்த குரோதி வருடத்துல வரக்கூடிய துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். அப்போ 7லேருந்து 8க்கு வந்துட்டார். அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்போ உட்கார இடம் அப்போ அஷ்டமத்துல உட்காந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் பார்த்தா கூட, குருவால என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துலா ராசிக்கு 8லேருந்து என்ன பண்றாரு, 5ஆம் பார்வையா வந்து கன்னி வீட்ட பார்க்குறாரு. அப்போ உங்க ருணம் சாயனஸ்தானம் சொல்றாங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம் சொல்றாங்க. அப்போ இந்த சாயனஸ்தானம் வந்து தூக்கம், நிம்மதி, சுகபோகம் இந்த இடத்த பார்க்குறார். கன்னி இடத்த பார்க்குறார். துலா ராசி 12ஆம் இடத்த பார்க்குறார். அப்போ உங்களுக்கு நல்ல நிம்மதி குடுக்குறார். உங்களுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனைகள், கனவுகள் இதெல்லாம் நிறைவேறி வரும். சாயனஸ்தானம், சுகஸ்தானம் 12ஆம் இடம், விரயஸ்தானம் இதெல்லாம் இந்த இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல நிம்மதியும், உற்சாகத்தையும், புதிய வரவேற்பையும், அப்புறம் கோர்ட் கேஸ் சம்பந்தமான சாதகமான ஒரு நல்ல முடிவுகளையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். காரணம் வந்து ரிஷபத்துல இருக்கிற குரு வந்து கன்னியை பார்க்குறார். கன்னியில ஏற்கனவே கேதுகிறார். கேதுவும் இந்த குருவும் சந்திக்கிறதுனால துலா ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்கறதுனால மன மகிழ்ச்சி உண்டாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகி நல்லா ஒத்துமையாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபத்திலேருந்து 7ஆம் பார்வையா வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்த பார்க்குறார். அப்ப துலா ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்குறார். அப்போ குடும்பஸ்தானத்த பார்க்குறார். குடும்பம், கல்வி இந்த இடத்த பார்க்குறார். தனஸ்தானத்த பார்க்குறார். அப்ப தனம், குடும்பம், கல்வின்னு சொல்ல 2ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, குடும்ப வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறாரு. கல்வி வாய்ப்பு நல்லா மேற்கொண்டு படிக்கிற வாய்ப்பு வந்தது. உத்தியோகத்தில மேல் புரமோஷன் நடக்கும். பண பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா ஜனகாரகன் அந்த விருச்சிகத்த பார்க்குறார். இப்ப துலா ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பணம் நல்லா பணமழை கொட்டுன்னு சொல்லலாம் துலா ராசிக்கு. அதே மாரி அங்க ரிஷபத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வையா மகத்த பார்க்குறார். மகத்த பார்க்கறதுனால, துலாவுக்கு துலா, விருச்சிகம், தனுசு, மகம் 4ஆம் இடத்த பார்க்குறார். அப்ப 4ஆம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சொல்ற மாரி சுகஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், யோகம், புதிய வீடு கட்டுறது, புதிய இடம் வாங்குறது. அப்ப இந்த சுகஸ்தானத்த பார்க்குறார். அப்ப குடும்பஸ்தானம் சொல்றோம் 4ஆம் இடம். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கைய அமைச்சு குடுக்குறார். அப்ப சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்குது. இப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது. பொருளாதாரங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும். படிக்கிற மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு, கல்யாண அமைப்பு, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து இந்த குரோதி வருடத்துல இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையிலும் அருமையா இருக்குது துலா ராசிக்கு.